எவ்ரிவன். ஸோ எங்களோட குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் திருப்பியும் வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹெக் பாஸ்தா பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி பாஸ்தா பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆல்ரெடி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், 2 எக் எடுத்திருக்கோம் அண்ட் 2 ஃபுல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி போட்டுடலாம். ஸோ இது நல்லா பார்த்திங்க அப்படின்னா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். பிகாஸ் தக்காளியோட அந்த ரா ஸ்மெல் பார்த்திங்கன்னா போகணும். ஸோ இது கூட நான் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இது கூட நம்ம முட்டையை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக பீட் பண்ணி உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். நாங்கள் 2 முட்டை பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். இது தாராளமாக பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முட்டையை உடச்சி ஊற்றினோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் கீழே பார்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்கக்கூடாது. அந்த ரீசனுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா பார்த்திங்க அப்படின்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான எக் பாஸ்தா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது நம்ம டின்னராகவும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.